Hello everyone. Very good evening all of you. தற்போது வரை இணைந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்களும், அதே போல ஆர்வமோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஆர்வத்திற்காக மனமார்ந்த வாழ்த்துக்களும். அடுத்ததாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரங்களாக நம்ம பேச்சுலர் ரெமடி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மலர் மருத்துவத்தை தாண்டியும் பல்வேறு விஷயங்களை ரொம்ப ஒரு லைவ்லியான ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போகிறோம். பட் ஹெட்டிங் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ளவர் ரெமடி பத்தி தெரிந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு. வால்நட் போட்டீங்க சார், இலவச வால்நட் அடிப்படை அறிமுகம் மலர் மருத்துவம், இதெல்லாம் ஓகே சார். ஆனா ஏன் இங்க தி ஜோக்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருக்கலாம். அல்லது இதெல்லாம் ஒரு விஷயமா, எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இருக்கலாம். எஸ், வணக்கம் மேம், வணக்கம். அப்போ என்னுடைய பார்வையில, என்னுடைய புரிதல்ல, என்னுடைய அனுபவ ரீதியாகவும் ஆராய்ச்சி ரீதியாகவும் நான் உணர்ந்த விஷயங்கள், நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அப்படிங்கிற அடிப்படையில நாம இன்றைக்கு வால்நட் பேச்சுலர் ரெமடியை பத்தி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேச போகிறோம். அப்போ இத தி ஜோக்கர் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி நாம எடுத்திருந்த ஃப்ரீ செஷன்ஸ் இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலர் மருந்தை பத்தி சொல்லியிருப்போம். தி இம்பேஷன்ஸ் தி அல்டிமேட் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல நம்ம லைவா எடுத்திருந்திருப்போம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அது யூடியூப்ல போனீங்க அப்படின்னா எதிர் வீடியோல காட்டும், அப்படின்னா யூடியூப் லைவ்னு ஒரு செஷன் இருக்கும். இந்த செஷன்ல போனோம் அப்படின்னா இம்பேஷன்ஸ் தி அல்டிமேட் அப்படின்னு ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு நீங்க கேட்டுக்கொள்ள முடியும். அடுத்ததாக அனிசர்க்கிள் தி லெஜண்ட், அதுவுமே நம்ம ப்ரீ இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்போம். கேட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜூம் மீட்ல நமக்கு கிளாஸ் நடந்துச்சு லைவ்ல. நிறைய நபர்கள் வந்திருந்தீங்க, நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, நிறைய கேள்விகள் கேட்டாங்க, சந்தேகங்கள் கேட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமா அந்த ஒரு அனிசர்க்கிள் தி லெஜண்ட் அந்த ஒரு யூடியூப் ஜூம் மீட் லைவ் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாகவும் சிறப்பாகவும் போனது. அதனுடைய தொடர்ச்சியாக நாம இன்று பார்க்க இருக்கக்கூடியது வால்நட் தி ஜோக்கர். அப்போ நம்ம கிட்டத்தட்ட இது நாம பேச்சுலர் மருத்துவம், பேச்சுலர் ரெமடிஸ், மலர் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல என்னோட அனுபவ ரீதியான ஆராய்ச்சிகள் ரீதியான நான் உணர்ந்த, நான் கற்ற விஷயங்களினுடைய எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு மூன்றாவதான பேச்சுலர் ரெமடிஸ். முதல்ல இம்பேஷன்ஸா பார்த்திருந்தோம், யூடியூப் லைவ்ல பார்த்திருப்பீங்க. அடுத்ததாக ஜூம் மீட் லைவ்ல அனிசர்க்கிள் பார்த்திருப்போம். அடுத்ததாக இப்ப ஜூம் மீட்ல வால்நட்டை பத்தி பார்க்க போறோம். இம்பேஷன்ஸ் தி அல்டிமேட், அனிசர்க்கிள் தி லெஜண்ட், வால்நட் தி ஜோக்கர். அப்ப நம்ம வால்நட் ஃப்ளவர் இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜோக்கர்னா என்ன, ஜோக்கருடைய தன்மைகள் என்ன, எங்கெங்கெல்லாம் ஜோக்கர் பயன்படுது, அதனுடைய தன்மைகள் என்னன்னு நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வால்நட் ஃப்ளவர் ரெமடி பத்தி நம்ம படிக்க வேண்டியதில்லை, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை, எதுவுமே நமக்கு அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஃப்ளவர் ரெமடி அப்படிங்கிறது கத்துக்கிறதோ புரிஞ்சுக்கிறதோ அல்லது நம்ம ப்ராக்டிஸ் பண்றதோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். எப்போ அப்படின்னா நாம அறிவு ரீதியான தேடல்ல ஒரு ஃப்ளவர் ரெமடியை பத்தி நம்ம படிக்கிறதோ கேட்கிறதே கிடையாது. உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம பிராக்டிக்கலாகவும் ரியாலிட்டியாகவும் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது மட்டும்தான் ஃப்ளவர் ரெமடி அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாம மிக மிக எளிமையாக எப்ப யார் எங்க எது கேட்டாலும் நம்மளால சரியா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தராலுமே இந்த பேச்சுலர் ரெமடிஸ்ல ஒரு நிபுணத்துவம் மற்றும் சிறப்பு வாய்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆக இந்த பேச்சுலர் ரெமடிஸ்ல இருக்க முடியும்.
அப்போ அதற்கான பிரைமரி குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயங்களும் நாம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, நம்மை தாண்டிய நிலையில அடுத்த நிலையில எதிராளியா இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, அல்லது நான், நீன்னு சொல்ற செகண்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. அதற்கு அடுத்தது அவங்க, மத்தவங்க அப்படின்னு சொல்லும்போது தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஒரு விஷயம் ஃப்ளவர் ரெமடி சார்ந்து நம்ம ஒரு மனநிலையில் ஆராயிரம் அப்படின்னு சொன்னா, நாம இந்த 3 விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும். இதான் நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத தாண்டி ரிமைனிங் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எக்ஸ்டர்னல், என்விரான்மெண்டல், ப்ராக்டிகல், டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிற பேர்ல EEPDன்னு சொல்லக்கூடியது. ஆல்ரெடி நம்முடைய 7 சக்ராஸ் அல்லது 7 சிஸ்டம்ஸ் வகுப்புல ஜூம் மீட் லைவ்ல கலந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸ்டர்னல், என்விரான்மெண்டல், ப்ராக்டிகல், டிஃபிகல்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயங்கள்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம அந்த 360 டிகிரில பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த உடல் சார்ந்து, அறிவு சார்ந்து, மனம் சார்ந்து மிக எளிமையாக தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வுக்கு நம்ம வந்து செயல்முறைக்கு கொண்டு வரணும், செயல்படுத்தணும். தீர்வுங்கிறது நமக்கு ஜஸ்ட் ஒரு பிளானிங்கா இல்லாம, ஒரு கனவு கற்பனைகளாக இல்லாமல், அந்த தீர்வுகளை நாம ரியாலிட்டிக்குள்ள ப்ராக்டிகலா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அங்க மட்டும் நமக்கு பேச்சுலர் ரெமடிஸ் அப்படிங்கிறது பயன்படும். அப்ப அந்த கனவுகள், கற்பனைகளா இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சாத்தியப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது இந்த பேச்சுலர் ரெமடிஸ்க்கு உண்டு. இப்போ அந்த வகையில வேணா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வால்நட் அப்படிங்கிறது நம்ம ஏன் வந்து தி ஜோக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்க சொன்ன மாதிரி தான், வால்நட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. தி ஜோக்கர், அப்போ ஜோக்கர்னா யாரு, அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே, வால்நட் அது வந்து எந்த தன்மையில இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஈஸியா நான் சொல்ற மாதிரி அந்த ப்ராக்டிகாலிட்டி, அந்த ரியாலிட்டி அப்படிங்கிற அடிப்படையில தீர்வுகளை நம்முடைய செயலாக, நம்முடைய ரிசல்ட்டா கொண்டு வர அளவுக்கு மலர் தீர்வுகளை ரொம்ப அற்புதமா, மிக நுணுக்கமாக தெரிந்து வைத்துக் கொள்ளவும் முடியும், அதை உணரவும் முடியும், மற்றவர்களுக்கும் மிக எளிமையாக புரிய வைக்கவும் முடியும். இப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடல் சார்ந்து, அறிவு சார்ந்து, மனம் சார்ந்து அப்படின்னு சொல்லும்போது, நாம 360 டிகிரில அதை பார்க்கக்கூடிய தன்மை ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் அல்லது நம்ம யாரு அப்படிங்கிற அடிப்படையில ஃபர்ஸ்ட் பர்சன். அடுத்தது அதோட தொடர்பில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாம் செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து அடுத்தவர்கள் யாரா வேணா இருந்துட்டு போகலாம், தேர்ட் பார்ட்டி அல்லது என்விரான்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தேர்ட் பர்சன். இந்த 3 விஷயம் ஒன்னா சேர்த்து பார்க்கணும். இதுல நான் அல்லது நாம்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன், முதல் நபர் அப்படிங்கறதை தாண்டி செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இந்த ரெண்டையும் நம்ம ஒன்னா சேர்த்து சிம்பிளா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எக்ஸ்டர்னல், என்விரான்மெண்டல், ப்ராக்டிகல், டிஃபிகல்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்முடைய சைட்ல இருந்து நாம எந்த அளவுக்கு ஒரு விஷயங்களை வந்து அணுகிறோம் பார்க்கிறோமோ, அதே போல நமக்கு எக்ஸ்டர்னல், என்விரான்மெண்டல், ப்ராக்டிகல், டிஃபிகல்டிஸ் அப்படிங்கறதை நமக்கு சரியாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, சார் எதையும் எடுக்க வேண்டியது இல்லை சார், 4 ரெமடி போட்டோமா, 4 காம்பினேஷன் போட்டோமா, ஹாப்பியா போயிட்டே இருக்கலாம், எது எங்க எப்படின்னா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம மட்டும் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து ஓகே. ஆனா நம்ம அடுத்தவர்களுக்கும் ஒரு சரியான தீர்வுகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த நேரங்கள்ல வந்து நமக்கு இந்த 360 டிகிரி வியூ அப்படிங்கிறது மிக முக்கியமான தேவை. ஏன் அப்படின்னா ஃப்ளவர் ரெமடிஸ் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில நேரங்களில் நம்ம சொன்ன உடனே வேலை செய்யும். அதுக்காக நம்ம ஒரு சுவிட்ச் மாதிரி சொல்லிட்டே இருந்தாதான் வேலை செய்யும், அப்படி கிடையாது. நம்ம எதாச்சியா வந்து அந்த ரெமெடி வந்து இதை எடுக்கணும் அல்லது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெயர் சொல்லியிருப்போம். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லயே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதற்கான லைவ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது இப்ப இணைந்திருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள்ல வந்து இருக்காங்க. ஸோ மேபி அவர்களுக்கு பேசுவதற்கு நேரம் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பேசுவாங்க. எத்தனை மணி நேரங்களை வேலை செஞ்சிருக்கு அல்லது
எத்தனை மணி நிமிடங்களை வேலை செஞ்சிருக்கு, எவ்வளவு செகண்ட்ஸ், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வேலை செஞ்சிருக்கு, எடுத்ததுக்கு அப்புறம் 10 to 15 செகண்ட்ஸ்ல வேலை செஞ்சிருக்கு, சொல்லும் போதே வேலை செஞ்சிருக்கு, சொல்லி முடிச்ச ஒரு மணி நேரத்துல வேலை செஞ்சிருக்கு, அல்லது அந்த பெயர்கள் நம்ம ரிப்பீட்டடா சொல்லும் போது நடக்குது, ஏதாச்சியாக ஜஸ்ட் ஒரு ஃப்ளோல சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃப்ளோல சொல்லும் போது கூட நடக்குது. அதை வந்து பிராக்டிகலாக உணர்ந்து இருக்கக்கூடிய நபர்களும் இப்போதைக்கு இந்த லைவ்ல வந்து நிறைய நபர்கள் இருக்காங்க. சோ அப்ப இதை நம்ம இன்னும் பிராடரா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயங்களா சொல்லுவோம். என்ன அப்படின்னா எக்ஸ்பிரசிவ் வெர்சஸ் நான் எக்ஸ்பிரசிவ். அப்போ நம்முடைய உடலையோ அறிவையோ மனதையோ அந்த டாலரபிள் லிமிட்னு ஒண்ணு சொல்லுவேன் பொதுவா எல்லா கிளாஸஸ்லயுமே. அந்த டாலரபிள் லிமிட்டுக்கு மேல பயன்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிறது தான் வரும். அதாவது நம்ம ஒளியை பயன்படுத்தலாம், கலர்ஸ் பயன்படுத்தலாம், சிச்சுவேட்ஸ் பயன்படுத்தலாம், மந்த்ராஸ், தந்த்ராஸ், யோகங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் பெரும்பாலும் அறிவு ரீதியாக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கிறது எல்லாமே நமக்கு எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிறதுல வரும். ஏன்னா அறிவுன்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து பகுத்தறியக்கூடிய அந்த ஒரு அறிவு தான். அப்படின்னு சொல்லும்போது அந்த அறிவுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக வந்து கேட்பாங்க. அப்ப இந்த எவிடன்ஸ் பேசிஸ்ல வரக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அப்ப அது எப்ப சார் மிகையா தேவைப்படும் அப்படின்னா அந்த டாலரபிள் லிமிட்டை தாண்டும் போது அது டோட்டலி எல்லாமே நமக்கு எக்ஸ்பிரசிவ் அப்படிங்கிற கேட்டகரியில தான் இருக்கும். அடுத்ததா வந்து நமக்கு அது ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னு நான் எக்ஸ்பிரசிவ் சொல்லுவாங்க இல்லையா, சரியான புரிதல் இருந்தா நம்ம எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை, நம்ம எதில் இருக்கிறவங்களே அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவோம். அப்போ வித்தவுட் எனி நம்ம வித்தவுட் அட்டரிங் எனி வேர்ட்ஸ், எந்த ஒரு வார்த்தையில நம்ம சொல்லுவதற்கு முன்னாலே ஒருத்தவங்க பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அந்த நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்லயே நமக்கு அந்த உணர்வு ரீதியாக அல்லது இன்ட்யூஷன்ஸ் ரீதியாக நமக்கு அதுக்கான ஒரு சரியான தீர்வா அது வந்து லிங்க் ஆகும், அல்லது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இது எல்லாமே வந்து என்னன்னா அந்த டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடியது. அப்ப அங்க நான் எக்ஸ்பிரசிவ் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நமக்கு எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிறது கொஞ்சமா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கும். இப்போ ஒரு சில சார் நான் ஃப்ளவர் ரெமடி நேம் தான் ஜஸ்ட் தான் சார் சொன்னேன், உடனே எனக்கு வேலை செஞ்சிருது. அந்த தன்மையாவே அந்த ஃப்ளவர் ரெமடியோட தன்மை என்னவா இருக்கோ அந்த ஒட்டுமொத்த தன்மையை என்னால வந்து ஃபீல் பண்ண முடியுது, உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சா வந்து நமக்கு வகுப்பினுடைய இறுதியில நேரம் இருந்தது அப்படின்னு சொன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சார்ந்தும் அதை அனுபவ ரீதியாக எடுத்து உணர்ந்தவர்கள் நிச்சயமாக பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம இப்போ வரையில சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா கடந்த 15 நிமிடங்களாக 360 டிகிரி வியூவில் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதுல பெரும்பாலும் நான் என்று சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத தாண்டி செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்டர்னல், என்விரான்மெண்டல், ப்ராக்டிக்கல், டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறத வந்துடும் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இந்த 2 விஷயங்கள் 360 டிகிரில வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக 2 விஷயங்களா பார்க்கணும். எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல இருக்கா அல்லது நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல இருக்கா. இதுல எக்ஸ்பிரசிவ் சொல்லக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே டாலரபிள் லிமிட்டுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லியும், நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக நம்ம எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல பார்க்கக்கூடிய அந்த டாலரபிள் லிமிட்டை தாண்டி இருக்கக்கூடிய 99% இந்த விஷயங்கள் எல்லாமே அறிவு சார்ந்த தேடல் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் பெரும்பாலும். ஐ திங்க் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ஒவ்வொரு செகண்டும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம கேட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அதனுடைய கோர்வை வந்து நான் எதோட லிங்க் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிளியரா புரியும். அப்ப அந்த எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல இருக்கக்கூடிய அந்த டாலரபிள் லிமிட்டுக்கு தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அது மந்திரங்களா இருக்கலாம், ஒலிகளா இருக்கலாம், சாண்டிங்கா இருக்கலாம், இல்ல வந்து கலர்ஸ் பேஸ் பண்றதா இருக்கலாம், ஹீலிங்கா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, அங்க ஒரு அறிவு ரீதியான ஒரு எஃபோர்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய வந்து போடுற மாதிரி இருக்கும். அது அப்படி போடக்கூடிய எஃபோர்ட் அப்படிங்கிறதும் அந்த டாலரபிள் லிமிட்டுக்கு மீறி இருக்கக்கூடியதாக இருக்கும் 99% ஆஃப் த கேசஸ்ல. இதே நம்ம நான் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும்.
இருக்கும். Just a minute. Thank you. அப்ப இந்த நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல இருக்கக்கூடிய அல்லது அந்த நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு பெரும்பாலும் வந்து மனம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது இங்க நம்ம மனம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 99% அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல 99% நம்ம அறிவை பயன்படுத்துவோம். நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல 99% நம்ம மனதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்துல என்னுடைய ஆராய்ச்சியில நான் கண்ட உண்மைகள், நான் உணர்ந்த விஷயங்கள் மட்டும்தான். நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது நீங்க அப்படியே பிளைண்டாவும் ஏத்துக்கலாம். இல்ல சார் இது வந்து எனக்கு முரண்பாடுகள் இருக்கு, எனக்கு மேட்ச் ஆகல அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறதையும் வரவேற்கிறேன். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே ஒவ்வொரு தனித்துவமான புரிதல்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதுல நான் சொல்லக்கூடிய புரிதல்கள் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய உணர்வுபூர்வமான விஷயங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த மலர் மருத்துவ துறையை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஃப்ரீ லைவ் செஷன் அப்படிங்கிற பேர்ல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். அதனால நான் சொல்லக்கூடிய அந்த பேட்டர்ன் மட்டும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணா போதும். அதை ஃபாலோ பண்ணி மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய லைஃப்ல வந்து மலர் மருத்துவம் சார்ந்து வந்து பயன்படுத்திக்கோங்க. இல்ல சார் இதெல்லாம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் யூஸ் கிடையாது, அல்லது வந்து நீங்க சொல்றது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஒத்து போக மாட்டேங்குது, மாறி இருக்கு, கான்ட்ராடிக்டா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நோ ப்ராப்ளம். அப்போ நீங்க ஆல்ரெடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த சேம் சிஸ்டம் மெத்தடாலஜி வந்து நீங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. சரி, அப்போ இந்த நமக்கு இந்த எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல 99% அறிவும், நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல 99% மனமும் வந்து செயல்படும் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த இரண்டு இடங்களையும் நமக்கு அந்த 1% என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து வைசி வெர்சா அப்படிங்கிற மாதிரி. அப்போ எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல அறிவு 99% சொன்னோம் அப்படின்னு சொன்னா ரிமைனிங் என்னவா இருக்கலாம், அந்த 1% அப்படிங்கிறது மனம் இருக்கலாம். இதுவே நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல 99% மனம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப ரிமைனிங் 1% அறிவாக இருக்கலாம். அப்போ அறிவு மனமும் ஏதோ ஒரு வகையில அது எக்ஸ்பிரசிவா இருந்தாலும் நான் எக்ஸ்பிரசிவாக இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பட் அதனுடைய ரேஷியோ அப்படிங்கிறது மாறும், அதனுடைய இன்டென்சிட்டி அப்படிங்கிறது மாறும். சரி, அடுத்து இந்த உடல் அப்படிங்கிறது சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இரண்டு விஷயங்களுமே பிரதானமாக இருக்கும். அப்போ நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சரா இருந்தாலும் அங்க உடல் அப்படிங்கிறது சம்பந்தப்படும், எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிறது இருந்தாலும் அங்க உடல் அப்படிங்கிறது சம்பந்தப்படும். அப்போ ஆல்ரெடியே வந்து நமக்கு 99% 1% அப்படின்னு சொல்லும் போது அறிவு மனம் ஃபில் ஆயிடுச்சு சார், அப்போ உடல் எங்க சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல சொல்லிக்கக்கூடிய 99% அறிவு 1% மனம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது இரண்டுல எதுவோ வேணாவும் இருக்கலாம் அல்லது இரண்டுமாகவே இருக்கலாம். அப்போ எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல இருக்கக்கூடிய அந்த 99% அறிவு சார்ந்த விஷயங்கள அதோட அந்த 99% இருக்கலாம், அல்லது 1% மனம்னு சொல்லக்கூடிய அந்த 1% மனமாகவும் இருக்கலாம், அல்லது இரண்டும் சேர்ந்த நிலையிலும் இந்த உடலுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கலாம். அதுதான் நம்ம சிம்பிளா எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒரே விஷயத்துக்குள்ள நமக்கு உடல், அறிவு, மனம் இந்த மூன்று விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதே மாதிரிதான் நமக்கு நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்லயும் நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர் நமக்கு 99% மனம் இருக்கும், 1% அறிவு இருக்கும். அப்ப அந்த உடலுங்கிறது எங்க இருக்கும், 99% அறிவிலும் இருக்கலாம், அல்லது 1% 99% மனதிலையும் இருக்கலாம், அல்லது 1% அறிவிலும் இருக்கலாம், அல்லது 99 இந்த ரெண்டுத்திலும் சேர்ந்த மாதிரியும் உடலினுடைய தாக்கங்கள்ங்கிறது அங்க இருக்கக்கூடும். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த 360 டிகிரி வியூல பார்க்கக்கூடிய தன்மைகளை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த நிலையில எக்ஸ்பிரசிவா நான் எக்ஸ்பிரசிவா அப்படிங்கிறது நம்ம கிளியரா இருக்கணும். அப்ப அதுல ஃபர்ஸ்ட் டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கா, டாலரபிள் லிமிட்டுக்கு மேல இருக்கா,
இதே நமக்கு நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர் என்ன சொல்லியிருக்கோம், டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றோம். ஆனா இதுவே வந்து நமக்கு நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல கூட டாலரபிள் லிமிட்டுக்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு எக்ஸ்பிரசிவ் நேச்சராக மாறிடும். அப்ப நமக்கு எங்க வந்து அறிவு பிரதானமாக பயன்படுது, எங்க நமக்கு மனம் பிரதானமாக பயன்படும் அப்படிங்கறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சருங்கிறதுலாம் நம்ம பெரும்பாலும் எங்க வந்து கேள்விப்படுறோமோ அத்தனை இடங்களிலுமே மனதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மெஜாரிட்டியா இருக்கும். எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிறது நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்றோமோ அது பாக்குறோம் செய்யறோமோ அத்தனை இடங்கள்லுமே அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதற்கு இரண்டுக்கும் பொதுவாக அல்ல சமமாக நம்ம உடலுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எந்த ரேஷியோல எத்தனை பர்சன்டேஜ்ல வேணாலும் மிங்கிள் ஆகி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ வரையில் நான் சொல்றது எல்லாருக்குமே வந்து 7:00 வந்து சரியா அல்லது 7:05 முன்னாடி வரையில அட்டன் பண்ணியிருந்த நபர்கள் மட்டும் எனக்கு பதில் கொடுத்தா போதும். ஏன்னா அதுக்கு அப்பாற்பட்டு வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நீங்க வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால 7:05 முன்னாடி வந்த நபர்கள் மட்டும் இப்ப வரையில 7:23 வரையில நான் சொல்லியிருந்த விஷயங்கள் அனைத்துமே எல்லோருக்குமே தெளிவாக புரிந்ததா? எஸ், இல்ல இதுல யாருக்காவது புரியலையா? ஏன்னா நம்ம ஃப்ளவர் ரெமெடி பத்தி பேசல, வால்நட் ஃப்ளவர் ரெமெடி பத்தி பேசல, அல்லது மலர் தீர்வுகளையோ மலர் மருத்துவத்தை பத்தியே பேசல. நம்ம ஹெடிங்ல கொடுத்திருக்க மாதிரி வால்நட் தி ஜோக்கரை பத்தியும் பேசல. ஃப்ளவர் ரெமெடிக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாலே என்ன பேசிக்கான விஷயங்களோட பாதுகாப்பு கவசத்தோட நம்ம அதை அணுகணும் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன். எஸ், எல்லாருக்கும் கிளியரா வந்து புரிஞ்சுதா? 7:00 அல்லது 7:05 வந்து ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், அதுல லேட்டா ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்போல இருந்து ஜாயின் பண்ணீங்களோ அந்த செகண்ட்ல இருந்து நான் இப்ப சொன்ன வரையில இருக்கக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது எல்லோருக்குமே கிளியரா புரியுதா? யாராவது ஒருத்தவங்க கைண்ட்லி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாரையும் மியூட் பண்ணிருப்பேன். மியூட்டை எடுத்துட்டு நீங்க தாராளமாக உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கலாம். எஸ் ஆன் போட்டிருக்காங்க. ஓகே, சரி, இப்ப நம்ம ஒரிஜினல் கான்செப்டுக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நிறைய சொல்லிட்டோம், அதனால மீண்டும் இதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். unable to talk. எஸ், ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ வால்நட் தி ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டேன் சார். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஜோக்கர் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியும், அது ஜோக்கருடைய குணாதிசயங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் வால்நட்டை பத்தி ரொம்ப ரொம்ப சிம்பிளா அடுத்த ஒரு 34 மினிட்ஸ்ல மிக மிக எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும். எஸ், உங்களுக்கு தெரிந்தவரையில இந்த ஜோக்கர்னா இதுதான் சார், அல்லது இதுக்கு பேர் தான் ஜோக்கர், அல்லது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய அதனுடைய குணாதிசயங்கள் வந்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்ல முடியுமா சார்? ஜோக் பண்றவங்க ஜோக்கர் சார், அந்த மாதிரியா? ஜோக் அல்லது ஜோக்கர் அப்படின்னு சொன்னா உங்களுடைய புரிதல் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஜோக்கு சொல்றவங்க ஜோக்கர் சார், பாட்டு பாடுறவங்க பாடகர், இசையமைப்பவர்கள் இசையமைப்பாளர்கள், டீச் பண்றவங்க டீச்சர், லிசன் பண்றவங்க ஸ்டூடெண்ட், என்டர்டைனிங் பர்சன். சரி, இன்னும் வந்து மோர் ப்ரெசஸா வந்து எதிர்பார்க்கணும். இதெல்லாம் வந்து பொதுவான கருத்துகள். குட் ஈவினிங் சார், அன்ஏபிள் டு டாக், ஓன்லி லிசனிங். எஸ், ஓகே மேம். எஸ், வேற யாராவது இப்போதைக்கு சுச்சுவேஷன் இருந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் உங்களுடைய நான் கேட்டிருந்த கேள்வியினுடைய பதில்கள் அல்லது கருத்துக்களை தயவு கூர்ந்து தெரிவிக்கவும். ஏன் அப்படின்னா நீங்க என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறீங்களோ
அதுதான் வந்து வால்நட்டோட பேச்சுலர் ரெமடியோட ஒரு அனுபவ ரீதியான புரிதலாக இருக்கும். எஸ். ஜோக்கருங்கிறது சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வால்நட்டை பத்தி தெரிஞ்சுக்க ஜஸ்ட் 10 செகண்ட் போதும். ஏன் வந்து நம்ம வால்நட் தி ஜோக்கர் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அப்படிங்கிறது. எஸ், யாராவது கைண்ட்லி டூ ரெஸ்பான்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள செஷன் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலரால பேச முடியாம இருக்கலாம், டிராவலிங்ல இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல இருக்கலாம். என்னோட விஷயம் என்ன அப்படின்னா, வாய்ப்பு இருந்து பேசாமல் அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்கள் அல்லது லிசன் பண்ணக்கூடிய நபர்கள். குட் ஈவினிங் சார். ம் சார், ஜோக்கர் அப்படிங்கிறது என்னோட பார்வையில வந்து ஒரு சப்ஸ்டியூட். ஒரு ரம்மி விளையாடுறாங்க அப்படின்னு இருக்கிறப்ப அந்த ம் ரம்மிக்கு வந்து சேருது, அப்புறம் ஒரு இதுக்கு சேரல அப்படிங்கிறப்ப அதை சப்ஸ்டியூட்டா வச்சுப்பாங்க எல்லா இதுக்குமே கார்ட்ஸ்ல. அந்த ம் மாதிரி தான் நான் வந்து வால்நட் வந்து நம்ம எல்லா விதத்துக்கும் அது யூஸ் ஆகுற மாதிரி. ஜோக்கர் எப்படி யூஸ் ஆகும், எல்லா இடத்துலயும் ம் ஹாப்பியா வச்சுக்கிறது. அது அந்த கேமிங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோக்கர் வந்ததுன்னா இப்ப 2 3 ஜோக்கர் வர்றப்ப எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி ஆவாங்க விளையாடுறப்ப. ம் அந்த மாதிரி தான் சார் வால்நட் மேபி அந்த அந்த தன்மையில எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சார். ஓகே, வெரி குட் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்றைய செஷனை வந்து நீங்க காப்பாத்திட்டீங்க. ஏன்னா 2 நிமிஷத்துக்குள்ள யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். மேபி வந்து நீங்க பேச முடியாது அப்படிங்கிற இல்ல மாதிரி சார், வீட்ல தெரிவிச்சிருந்தீங்க கெஸ்ட் அப்படின்னா. சார். என்னால எல்லாரும் பயங்கர சவுண்ட் டிவி எல்லாம். நான் அதனால இங்க ஓகே கார்னர்ல வந்து பூஜை ரூம்ல கார்னர்ல நின்னு உங்களுக்காக நான் சொல்றேன் சார். ஓகே, தேங்க்யூ ஓகே தேங்க்யூ சார். மேடம். இது வந்து எனக்காக மட்டும் இல்லாம இந்த செஷனை வந்து நான் கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய சார்பாக நீங்க வந்து இந்த ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கிற மாதிரி இந்த வகுப்பை வந்து நீங்க கண்டினியூ பண்றதுக்கு வந்து ஒரு தலைவராக அமைந்திருக்கீங்க. ஏன்னா இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு ரெஸ்பான்ஸுங்கிறது கிடைச்சா மட்டும்தான். ஏன்னா இது வந்து இப்ப நம்ம ஒரு இலவச வகுப்புல ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னா இதுல வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸ்ங்கிறது கிடையாது. நாம தெரிஞ்சுக்கிட்ட உண்மையான விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாவும் தெளிவாவும் இருக்கு. மக்கள் வந்து எது எதுவும் தெரியாம ரொம்ப வந்து இது அதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஃப்ளவர் ரெமடியில் வந்து ஒரு சிலர் ஒர்க் அவுட் ஆகுதுன்றாங்க, ஒரு சிலர் ஒர்க் அவுட் ஆகுறது இல்லைன்னாங்க, ஒரு சிலர் இது எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்றாங்க, ஒரு சிலர் அதெல்லாம் சும்மா எல்லாம் ஏமாத்து வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ அப்ப இதுல உண்மை தன்மைகள் என்ன, ஏன் இவ்வளவு வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து போட்டி பொறாமைகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி கருத்துக்கள் இருக்கலாம். அப்ப அது ஏன் வந்து எல்லாராலும் எளிமையா புரிஞ்சுக்க முடியல, ஏன் அன்றாட வாழ்வியல நம்ம ப்ராக்டிகலா பொருத்தி பார்க்க முடியல, அப்படி இருக்கக்கூடிய நிறைய டிஃபிகல்டிஸை வந்து நம்ம மொத்தமா வந்து சேர்த்து வச்சு சிம்பிளா நமக்கு ஒரு ஃப்ளவர் ரெமடினா இதுதான் அப்படிங்கிற ஒரு எளிமைப்படுத்தி எல்லோருக்குமே சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விருப்பத்தினால மட்டும்தான். எஸ், வேற யாராவது? வெரி குட் மலர்வி மேம், தேங்க்யூ ஸோ மச். எஸ், வேற யாராவது? எஸ், வேதநாயகம் சார், வனிதா மேம், வைஜெயந்தி மேம், நர்மதா மேம், வி எஸ், சிவகுமார் சார், ஷியாம் குமார் சார், சாலினி மேம், தர்லா மேம், சஜிதா மேம், ராமதாஸ் சார், திருமணி வனிதா மேம், பாக்யராணி மேம். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, என்ன அவங்க கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க, நம்மள அவங்க இன்வைட் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் பேரை சொல்லி இன்வைட் பண்ணியாச்சு. இதுல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா பேரை கேட்ட உடனே ஐயோ கேள்வி கேட்பாங்க போல, தெரியாம வந்து இங்க மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஆயிட்டாங்க. மேபி வி டோன்ட் நோ வாட் இஸ் த எக்ஸாக்ட் ரீசன் ஃபார் தட். ஐ திங்க் நிறைய நபர்கள் 1 or 2 people சொல்லி லெஃப்ட் ஆயிருக்காங்க. எஸ், வேற யாராவது? மேடம் சொன்ன மாதிரி சீட்டு கட்டில வந்து சப்ஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த கிளாஸுக்கு ஒரு கேப்டன் மட்டும்தானா? கேப்டனுக்கு சப்ஸ்டியூட் யாரும் இல்லையா? இப்ப நான் சொல்லக்கூடிய பெயர்களை வாசிச்சேன் இல்லையா, அந்த நபர்கள் இருந்து வேற யாராவது இருக்கீங்களா? எஸ், மேடம் திரும்ப வந்துட்டாங்க. தேங்க்யூ so மச் மேம், தேங்க்யூ. ஏ ரிசர்வ் பர்சன். ஓகே, வெரி குட். ரிசர்வ் பர்சன் போட்டிருக்கீங்க. ஓகே, மெசேஜ்ல போட்டிருக்காங்க சரளா மேடம். ரிசர்வ் பர்சன் அதான் மேடம் சப்ஸ்டியூட்னு சொல்லியிருந்தத சரளா மேம் வந்து ரிசர்வ் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எஸ். வனிதா மேம் சொல்லலாம். சஜிதா மேம் சொல்லலாம். தெரிஞ்சது தெரியுதுன்னு சொல்லுங்க. தெரியலனா சார் ஜோக்கர் பத்திலாம் எனக்கு தெரியாது சார். எஸ் சொல்லுங்க சார். இல்ல சொல்லுங்க மேம். சார். என்ன சொல்றது? ஜோக்கர்னா நம்ம யூசுவலா என்ன நினைப்போம்னா, ஜோக் பண்றவங்க ஜோக்கர்ங்கிற மாரி எனக்கு அத தாண்டி பெருசா சொல்ல தெரியல. அதனால தான் நான் சொல்லல. ஓகே. ஜோக் பண்றோம், நம்மள என்டர்டெயின் பண்றவங்க. நம்ம அந்த அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியுது. அதனால தான் சார் சொல்லல. ஓகே. நோ ப்ராப்ளம். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சது தெரியல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தலாம் கூட கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து சரி ஓகே மக்கள் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. நிறைய விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். அதுதான். ஜோக்கர். கரெக்ட். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஜோக்கர் வில் பி இந்த சர்க்கஸ். சர்க்கஸ்ல வந்து ஜோக்கர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ். வைல்ட் கார்டு என்ட்ரி ஃபார் கேம். ஓகே. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம திரும்ப பெற்று ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி வைல்டு கார்டு என்ட்ரி மாதிரி ஜோக்கர் பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. வேற யாராவது சொல்றதுக்கு விருப்பப்படுறீங்களா? யாராவது பேசணும் அப்படின்னா விருப்பப்படலாம். ஸோ மெசேஜ் போடக்கூடிய நபர்கள் வந்து என்னோட வாய்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா சரியா இருக்கும். எஸ். வேதநாயகம் சார் பேச முடியுமா? ஏன்னா லாஸ்ட் ஒரு சில ப்ரீவியஸ் செஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக சார் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாரு. ஐ திங்க் இப்போதைக்கு பேச முடியல. சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஜோக்கருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமில் யூஸ் ஆகிற ஆள் மாதிரி நினைக்கிறேன் சார் ஜோக்கருங்கிறது. ஓகே. வெரி குட் சார். அந்த தான் எனக்கு தெரியும் சார். ஆமா. ஒரு நாடகமோ சினிமாவோ டல்லா போகுது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க? ஜோக்கரோட போர்ஷனை கொடுத்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. அப்ப வந்து மக்களுக்கு வந்து திரும்ப வந்து அந்த எனர்ஜி வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? எஸ் சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. சரி. இப்போ யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருந்தீங்களோ அதுதான் வந்து வால்நட்டுடைய தன்மை. இப்போ ரிசர்வ்னு சொல்லியிருக்கீங்க. எஸ். வால்நட்டுங்கிறது ஒரு ரிசர்வ் ரெமெடி. சப்ஸ்டியூட்னு சொல்லியிருக்கீங்களா? எஸ். சப்ஸ்டியூட்னு சொல்லக்கூடியது ஒரு வால்நட். அப்போ ஒரு இடத்துல டல் அடிக்கிற இடத்துல அதை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றதுக்கு அங்க ஒரு ஒரு சந்தோஷமான உணர்வு அலைகளை ஏற்படுத்துவதற்கு எஸ் ஜோக்கர் தேவைப்படுறாங்க. அப்ப எஸ் வாலண்ட்ங்கிறது சேம் தான். அப்படியே ஒரு மாதிரி பிசினஸ் டல்லா இருக்கு, மைண்ட் டல்லா இருக்கு, லைஃப் டல்லா இருக்கு, இல்ல போர் அடிக்குது, ஒரு எந்தோவே இல்லாம இருக்காங்க, ஒரு ஆர்வமே இல்லாம இருக்காங்க, இந்த மாதிரின பல்வேறு இடங்களுக்கு வந்து வரும். அப்ப இந்த சீட்டு கட்டு அப்படிங்கறதுல பெரும்பாலும் ஜோக்கர் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்போம். அல்லது நாடகங்கள், சர்க்கஸ் இந்த மாதிரி இடங்கள்லயே ஜோக்கர் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த சர்க்கஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா யார் வருவாங்கன்னா ஒரிஜினலா அந்த சர்க்கஸோட ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஜோக்கர் வந்து நம்ம எல்லாருமே வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? எஸ் சார். எஸ். அப்போ ஒரிஜினலா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க? மக்களை வந்து ஆசுவாசப்படுத்துறாங்க, மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க. அப்ப அந்த சர்க்கஸ் வந்து அந்த ஜோக்கருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானம். எப்போ அந்த ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரிஜினல் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அதே போல வேதநாயகம் ஐயாவும் சொல்லியிருந்தது போல ஒரு சில இடங்கள்ல வந்து போர் அடிக்கிற ஒரு போர்ஷன் வந்து ரொம்ப இதுவா போகிற மாதிரி இருக்கு, வேற ட்ராக்ல எதுவும் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை உடனே வந்து அதே அந்த என்ன போர்வைக்குள்ள ஒரு விஷயத்த சொல்ல வராங்களோ அதே ட்ராக்குக்குள்ள திரும்ப கொண்டு வருவதற்கும் அந்த ஜோக்கர் வந்து பயன்படுறாங்க. அப்போ ஒரு மாதிரி ரொம்ப டல்லா ஒரு மாதிரி வந்து லேகா போயிட்டு இருக்கு அப்படின்னா உடனே ஜோக்கருக்கான ஒரு போர்ஷனை கொடுத்து அங்க ஜோக்கர் வந்து உடனே வந்து களை கட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப இதெல்லாமே வந்து நம்ம வந்து இத்தனை நாள் வந்து ஜோக்கரை பார்த்துட்டு இருந்தா ஜோக்கர் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாமே வந்து வெறும் ஜோக்கர் கிடையாது. பேட்ச்லர் ரெமடிஸாக எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய உணர்வுகளாக ஒவ்வொன்றுமே வால்நட்டினுடைய அல்லது வால்நட் மலர் தீர்வுகளுடைய பிரதிபலிப்பு தான் ஜோக்கர். அப்ப ஜோக்கர் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஒரு சிரிப்பு அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம அவர்களுடைய அந்த உண்மையான ஆத்மாத்ம திருப்தியான பங்களிப்பு அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது. அப்ப அவ்வளவு பெரிய சர்க்கஸ் வந்து என்னதான் அவங்க ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாலும் முன்னாடி வந்து மக்களுக்கு வந்து அங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்து அவங்க வந்து சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்தும் போது மட்டும்தான் அந்த ஈவெண்ட் ஒரிஜினல் ஆரம்பிக்கக்கூடியதை வந்து அந்த அவ்வளவு நுணுக்கமாக என்ஜாய் பண்றதுக்கான அந்த ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து நமக்கு அந்த ஆரம்பகால ஜோக்கரனுடைய தன்மைகள் வந்து நமக்கு கொடுக்கும். அதே போல இந்த வால்நட்டுடைய தன்மையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அதே விதமான
உத்வேகங்களையும் உற்சாகங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரெமடியா இருக்கும். இப்ப வால்நட் ஃபிளவர் ரெமடி பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொல்றதை விட எல்லாருமே நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்களோ அதுதான் வால்நட். ஆனா இத்தனை நாட்ல வந்து வால்நட் இப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியாம சொல்லியிருப்பீங்க. பட் ஹியர் ஆஃப்டர் இப்ப ஜோக்கர் அப்படிங்கிறது நம்ம என்னென்னலாம் கேள்விப்படுறோமோ, அப்ப ஜோக்கர்னா அந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதனுடைய தன்மைகள் என்ன, அது எங்க எப்படியெல்லாம் வந்து பயன்படுது, எப்படியெல்லாம் எந்தெந்த விஷயங்கள்லாம் மாற்றி அமைக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதுதான் வந்து ஒரு வால்நட்டினுடைய உண்மையான புரிதல் அல்லது தன்மை. சோ அப்ப வால்நட் இந்த ஜோக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அங்க சரியா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கா? இல்ல சார், வால்நட்டுக்கு வந்து இதை விட இன்னும் ஒரு பெட்டரான எதனா ஒரு நேம் வந்து கொடுத்துருக்கலாம். த லெஜண்ட், த டைகர், அல்லது வந்து தி பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்ல சார், வால்நட்னு சொன்னாலே தி ஜோக்கர் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியா கச்சிதமாக பெஸ்டா பொருந்துகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? சார், ஜோக்கர் தான் சார் பெஸ்டா பொருந்தது. ஆமா சார். வால்நட் ஆமா சார், வால்நட் ஓகே பத்தி ஒரு தடவை நீங்க சொன்னும் போதே என்னோட லிமிட்டிங் பிலீஃப் உடைஞ்சுக்கிட்டே வருது சார். எக்ஸ்ட்ரா அப்படிங்களா? ஆர்டினரி சார் இது. ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ வரையும் நம்ம பார்த்தது செஞ்சதெல்லாம் வந்து ஜோக்கர்ல இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இப்பெல்லாம் நீங்க எல்லாருமே வந்து ஒரு அவுட்டர் லேயர்ல பொதுவா வந்து ஜென்ரலா வந்து சொல்லியிருக்கீங்க. அடுத்தா நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா, சார் வால்நட் என்ன இவ்வளவு தானே சார், இவ்வளவு விஷயங்களுக்கு தேவைப்படுதா, நம்ம சுத்தி இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்ப இது அப்படியே வந்து நம்ம இந்த ஜோக்கர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம சினிமா அப்படிங்கிற பாயிண்ட்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா காமெடியன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோமே. அப்போ காமெடியினுடைய ரோல் அப்படிங்கறது யாரோட எல்லாம் நடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட நடிப்பாங்க. ஹீரோயினோட நம்ம இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும், வில்லனோட இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஹீரோவோட இன்ட்ராக்ஷன் இருக்கும், அல்லது ஹீரோ, ஹீரோயின், வில்லன், இந்த 3 கான்செப்ட் இல்லாம அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்றொரு காமெடியனோட இருக்கும், அல்லது காமெடி சம்பந்தமே இல்லாம பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ யார் ஒருத்தரால வந்து எல்லா நபர்கள்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்லயோ, அல்லது வந்து யார்கிட்ட வந்து ரொம்ப வந்து நெகட்டிவ் ரோலாவும் இல்லாம ரொம்ப பாசிட்டிவ் ரோலாவும் இல்லாம ஒரு நியூட்ரல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள்ல ஒரு காமெடினால வந்து நடிக்க முடியும். அந்த ஒரு டோட்டல் மூவில வந்து அங்கங்க வந்து வெளிப்பட முடியும். அப்ப இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒரு ஹீரோ வந்து அவருடைய லைஃப் டைம்ல ஒரு 200ல இருந்து ஒரு 300 மூவிஸ் நடிக்கிறாங்க, அல்லது 50 to 100 மூவிஸ் நடிக்கிறாங்க அப்படின்னா, அதே நேரங்கள்ல வந்து as a ஒரு காமெடினா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கலாம், அல்லது ஒரு ஆணாக இருக்கலாம், அந்த ஒரு பார்ட்டிகுலர் ஹீரோ வந்து ஒரு 100 படங்களை வந்து நடிச்சு முடிக்கிறதுக்குள்ளவே இந்த காமெடியன் ரோல்ல பிளே பண்ணக்கூடிய அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ஃபிலிம்ஸ் 1000 ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறத நடிச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா தானே? ஆமா சார். ஆமா ஆமா எஸ். அப்ப என்னன்னா இந்த குணச்சித்திர நடிகர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த குணச்சித்திர நடிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வால்நட் அப்படிங்கிறதுலாம் வரும். ஏன் அப்படின்னா இப்ப ஹீரோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லா படத்துல ஹீரோ அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் நடிப்பாங்க. வில்லன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வில்லன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் இருக்கும். இதுல குணச்சித்திர நடிகர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு சில இடங்கள்ல வந்து வில்லனா இருப்பாங்க, ஒரு சில இடங்கள்ல வந்து ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, இல்ல ஹீரோவுக்கு அப்பாவா இருப்பாங்க, தம்பியா இருப்பாங்க, ஒரு சில இடத்துல காமெடியாவும் இருப்பாங்க. இப்ப இந்த அந்த அந்த அவ்வளவு வந்து அந்த ஒரு டைனமிக்கா வந்து ஒரு வாலடைல் கேரக்டர்ஸ் வந்து நடிப்பாங்க. வெர்சடைல் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வெர்சடைலா இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுமையாக முழுக்க முழுக்க வால்நட்டினுடைய ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான். கிளியர்? இப்ப வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதா வால்நட்டினுடைய பிரதிபலிப்பு நம்மை சுற்றி எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி? ஆனா இத்தனை நாட்களா நாம அது வால்நட் பேச்சுலர் ரெமெடி தான் அப்படிங்கிறது தெரியாம அதை ஒரு நம்ம அறிவு ரீதியா மட்டும் பார்த்துருந்துருப்போம். பட் இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருந்ததும் சரி, இப்ப பார்க்க போறதும் சரி, இதற்கு அடுத்து பார்க்க போறதும் சரி, பார்க்கும் போதே நமக்கு எஸ் வால்நட் இஸ் கோயிங், வால்நட் இஸ் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி நம்மளால வால்நட் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணி பார்க்க முடியும். எஸ், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்ப சொல்லி இருந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இன்னும் வந்து மோர் கிளாரிட்டி கொண்டு வருதா? ரொம்ப எளிமையா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். எஸ், தேங்க்யூ மேடம். எஸ், வேற யாராவது?
எஸ் சார் ஈஸியா இருக்கு. ஓகே, எஸ் வெரி குட் மேடம். பேசுங்க மேம், இந்த மாதிரி அடிக்கடி வந்து பேசுங்க, ஃப்ரீயா இருங்க. எல்லாருமே வந்து உங்களை மாதிரி தான் நானும், எல்லாரும் நம்மள மாதிரி தான் எல்லாரும் இருக்குங்க. அதனால வந்து அவரோட கருத்துக்கள் வந்து அப்பப்போ இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஏரியாவில் நமக்குள்ள வந்து பிசிக்கல் பாடிக்கும் சரி உடலுக்கும் அறிவிற்கும் வந்து நிறைய எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். சரி, ஸோ அடுத்ததா வந்து இப்ப பார்க்க போறது முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு அடுத்தது ஒரு 15 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்ம ஒரு 43 மினிட்ஸ் வந்து கடந்திருக்கோம். யாருக்காவது வந்து சார் கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 43 மினிட்ஸ் போன மாதிரி யாருக்காவது தோணுதா? இல்ல சார். எனக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஆன மாதிரி தான் இருக்கு. யாருக்காவது வந்து சார் எனக்கு 10 நிமிஷம் ஆன மாதிரி இருக்கு, 5 நிமிஷம் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லி யாராவது டிஃபைன் பண்ணி சொல்ல முடியுமா? இல்ல சார். எத்தனை? ஜோக்கர் பத்தி சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து தான் சார் கணக்கு பண்ண முடியும். ஓகே ஒரு சரி, சில எத்தனை நிமிஷம் ஆன நிமிடங்கள்ல? மாதிரி தான் சார். ஒரு சில நிமிடங்கள். ஓகே, வெரி குட். எஸ், வேற யாராவது? சார் 2 மணி நேரம் ஒரு ஆன 3 மாதிரி இருக்கு மினிட்ஸ் சார். ஒரு 3 மினிட்ஸ் ஓகே, ஆன மாதிரி இருக்கு சார். 3 மினிட்ஸ் ஆன மாதிரி இருக்கு. வெரி குட், சூப்பர். எஸ், வேற யாராவது? ஒரு 10-15 மினிட்ஸ் ஆன மாதிரி இருக்கு சார். 10 to 15 மினிட்ஸ். வெரி குட், தேங்க்யூ மேடம். எஸ், வேற யாராவது? தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ் எஸ் எஸ். ஏன்னா இப்ப சொல்றதுக்கு பின்னாடி வந்து வால்நட் வந்து எப்படி எல்லாம் சம்மந்தப்படுதுன்னு சொல்ல போறேன். அதனாலதான் எல்லாருக்கிட்டும் கேள்வி கேட்டுட்டு இருக்கு. எஸ், வேற யாராவது? சார் கிளாஸ் ஆரம்பிச்சு கரெக்டா 43 நிமிடங்கள் ஆகுது சார், ஆன மாதிரியே இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்றீங்களா? அது மாதிரி யாருக்காவது தோணி இருக்கா? சார் உங்களோட எந்த கிளாஸ்மே இப்படி தோணுது இல்லை சார். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எஸ், சரி போதும்னு நினைக்கிறேன். யாராவது பேசணும் அப்படின்னா தாராளமா பேசணும். சரி, இப்ப கான்செப்டுக்குள்ள வரும். சரி, ஆக்சுவலா அப்போ நம்ம 7 மணி 1 நிமிடங்கள் 2 நிமிடங்கள் ஆரம்பிச்சோம். சரி, சரியா ஆரம்பிச்சிருக்கணும் எப்பவுமே. அப்போ இப்போ வந்து இந்திய நேரப்படி சரியா வந்து 7 மணி 44 நிமிடங்கள், 7:44. அப்ப நம்ம 44 மினிட்ஸ் வந்து கடந்திருக்கோம் அப்படிங்கிறது இதுதான் வந்து ப்ராக்டிகல் ரியாலிட்டி. ஆனா நம்ம எல்லாருமே வந்து 44 மினிட்ஸ் கடந்த மாதிரி இருந்திருக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. இங்க யாராலையும் 44 நிமிஷம் நான் கடந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீலுக்குள்ள யாருமே வந்து இருந்திருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் சொல்றது மட்டுமா இல்லாம நீங்களும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் தெரியாத விஷயங்களை சொல்லல, உங்களுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்க பேசியிருந்தீங்க இல்லையா? அப்போ அந்த இன்டராக்ஷன் ஒருவருக்கு ஒருவரான இந்த இன்டராக்ஷன் அப்படிங்கிறதும் இன்னொன்னு நம்ம தெரியாத விஷயங்களை பத்தி பெருசா அப்படியே அறிவை ரொம்ப வந்து கடைஞ்சி எடுத்து அப்படியே ஒரு ஆன்சர் சொல்ற மாதிரிலாம் கிடையாது. ஜெனரல் லைஃப்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ரியாலிட்டி ப்ராக்டிகல் அப்படிங்கிறத தாண்டியும் நமக்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே போன மாதிரி நமக்கு வந்து தெரியுது. அப்ப இதுதான் வந்து நம்ம இந்த உடல் அறிவு மனம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நிறைய வகுப்புகள், அது ஃப்ரீ கிளாஸஸா இருந்தாலும் சரி பெய்ட் கிளாஸா இருந்தாலும் சரி, உடல் அறிவு மனம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சொல்லுவோம். அப்ப என்னன்னா உடலுங்கிறது அந்த 44 to 45 மினிட்ஸ்ங்கிறது ஒரே இடத்துல உட்காந்துருக்கும். நேரமும் சரியா வந்து 45 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆனா நம்முடைய அறிவுக்கோ மனதிற்கோ பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 நிமிடங்கள் ஆனது, 3 மினிட்ஸ் ஆச்சு சார், 5 to 10 மினிட்ஸ் ஆச்சு, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அப்போ மனதிற்கு வந்து இந்த 45 மினிட்ஸ்ன்றத ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிடங்களாக சுருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது மனதிற்கு வந்து இருக்கு. இதனாலதான் நம்ம மனதை வந்து என்ன சொல்றோம், மனம் என்பது சூப்பர் ஸ்பீட். அப்ப 45 நிமிடங்கள் வந்து நம்ம பொறுமையா உடல் வந்து உட்கார்ந்து கவனிச்ச ஒரு விஷயம் 2-3 நிமிஷத்துலதான் கவனிச்ச மாதிரியோ கேட்ட மாதிரியோ இருக்கும். இப்போ தெரியுங்களா ஏன் வந்து நிறைய இடங்கள்ல நானு மனம் என்பது சூப்பர் ஸ்பீட், அறிவுங்கிறது நார்மல் ஸ்பீட், பிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடியது ஸ்லோ ஸ்பீட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது நேரம் எந்த ஸ்பீட்ல போகுதோ அதே ஸ்பீட்ல தான் நம்முடைய பிசிக்கல் பாடி அப்படிங்கிறது போகும், டிராவல் ஆகும். அப்போ இதை நம்ம நேரம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்கர் வாலண்ட் அப்படிங்கிறத தாண்டி இதை எல்லா கிளாஸஸ்லயும் சொல்றதுதான். நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றோம், ரைட் பண்றோம் அப்படின்னா முதல் அந்த ஒரு 3 hours எக்ஸாம்ல முதல்ல 2 மணி நேரங்கள் நமக்கு எப்படி போகுதுன்னு தெரியாது. சார் இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கு, இந்த ஆன்சர் தெரியல, கஷ்டமா இருக்கு, ஈஸியா இருக்கு, எதிலையோ யோசிச்சிருப்போம், டைம் பார்த்துட்டு இருப்போம், டைம் இன்னும் ஆகவே இல்லை, எப்படா போகும் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடைசி அந்த 2.5 மணி நேரங்கள், 2.25 மணி நேரம், கடைசி ஒரு 2.50 மணி நேரங்கள் கடந்ததுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா டைம் எப்படி போச்சுன்னே தெரியல சார், ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் உண்மையாவே வந்து அங்க டைம் வந்து ஸ்பீடா போகுதா ஸ்லோவா போகுதுன்னா கிடையவே கிடையாது. அது அதுவாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
இல்லையா? இப்ப நம்ம வந்து கடைசி மினிட்ல வந்து ஸ்பீடா எழுதுறோம் அப்படிங்கிறது, ரைட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கிளாக் அப்படிங்கிறது நேரம் எப்படி ஸ்பீடா சுத்துறதும் கிடையாது. நாம வந்து ஸ்டார்டிங் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல வந்து ரொம்ப டல் அடிக்குது, போர் அடிக்குது, சரியா புரியல தெரியலன்ற மாதிரி அப்ப வந்து அந்த கடிகாரம் வந்து அந்த நேரத்தை வந்து ஸ்லோவா காட்டுவதும் கிடையாது. அது அதுவாகவே சரியான தன்மையில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனா நாம தான் நம்முடைய அறிவையும் மனதையும் பயன்படுத்தி நார்மலா போகக்கூடிய ஒரு விஷயத்த ஸ்லோவா அந்த நேரம் போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஸ்பீடா போகுது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பயன்படுத்தி அதை வந்து நம்ம உணர்றோம். அப்போ பிசிக்கல் பாடிங்கிறதும் அதுவாக ஒரு குழந்தை மாதிரி வந்து நல்ல கண்டிஷனா வந்து ஹாப்பியாவும் சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா நாம அறிவையும் மனதையும் டாலரபிள் லிமிட்டுக்கு மேல பயன்படுத்துவதனால இந்த உடலை நாம வந்து அறிவு சொல்ற மாதிரி ஸ்பீடா ஓடணும் அப்படியே ஓடுங்க, ஸ்லோவா போங்க ஓடுங்க, அல்லது ஸ்லோவா போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பீட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு மனதிற்கு மட்டும்தானே தவிர்த்து பிசிக்கல் பாடிக்கு அப்படி ஒரு நேச்சர் அப்படிங்கிறது கிடையாது. பிசிக்கல் பாடி பொறுத்தவரை அது அதனுடைய டாலரபிள் லிமிட்டுக்குள்ள மட்டும் எவ்வளவு ஸ்பீடை ரீச் பண்ண முடியும் அந்த ஸ்பீடு மட்டும் தான் ரீச் பண்ணும். எவ்வளவு ஸ்லோவா இயங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவா வந்து இயங்கிட்டு இருக்கும். சிம்பிளா சொல்றது வந்து என்ன அப்படின்னா அதுவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இயல்பான தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்லோ ஸ்பீடுன்னு சொல்லக்கூடிய உடலுக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப சொல்லுவாங்க இல்லையா, உடலுக்கு வந்து 5 உண்டு சார். ஜனனம், மரணம், இறப்பு, பிறப்பு, இறப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இந்த பிசிக்கல் பாடி வந்து அதனுடைய டியூரேஷன், அந்த டியூரேஷனுக்குள்ள அந்த நேரங்களை கடந்ததுக்கு பின்னாடி அந்த பிசிக்கல் பாடி அப்படிங்கிறது போயிடும். ஆனா இந்த பிசிக்கல் பாடியில இருந்து ஒருத்தருடைய அவருடைய பேச்சுகள் ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ மன ரீதியாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் இறந்ததற்கு பின்னாடியும் பல நூறு வருடங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி நம்ம அவங்கள பத்தி நினைக்கிறதோ பேசுறதோ அப்படிங்கிற மாதிரி நாம அதை அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொண்டு போவோம். இது இன்னும் எப்படி சார் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுன்னா, இப்ப நம்ம வந்து லைவ்ல கலந்துருக்கோம் எல்லாருமே. அப்போ உடல், அறிவு, மனம் எல்லாத்தையும் ஒரே டைம்ல இந்த பர்டிகுலர் செகண்ட்ஸ்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதே வந்து நம்ம ரெக்கார்டிங்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த கிளாஸ்ல வர முடியாத ஒரு சில நபர்கள் வந்து நாளைக்கு வந்து ரெக்கார்டிங் கேட்கறாங்க. அப்போ நாளைக்கு அந்த ரெக்கார்டிங் நம்ம எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா நம்முடைய அறிவையும் மனதையும் பயன்படுத்தி ஒரு டிஜிட்டல் டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். மொபைல், கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுபிடிச்சு அதுல ஒரு ஆப், ஜூம்ன்ற ஒரு ஆப் இருக்கும். அதுல லாகின் பண்ணணும், அதுல ஒரு கிளாஸ் எடுப்பாங்க, நம்ம அட்டன் பண்ணணும், அதுல ரெக்கார்ட் பண்ணுவாங்க, திரும்ப நமக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணி ரெக்கார்டிங் கொடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அறிவை பயன்படுத்தி நம்முடைய மனதை பயன்படுத்தி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் நாம ஒரு விஷயங்களை பின்னோக்கியும் வந்து நம்ம பார்க்க முடியுது, டேட்டாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது, முன்னோக்கி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. சார் பின்னோக்கி வந்து ஆக்சஸ் பண்றோம் அது புரியுது சார், முன்னோக்கினா எப்படி சார் அப்படின்னா, இப்ப நம்ம கிளாஸஸ் சொல்றோம். அப்ப இந்த கிளாஸ்க்கான லிங்க் நம்ம என்ன பண்றோம், ஒரு சில இடங்கள்ல வந்து 2 days 3 days பிஃபோரா கூட அந்த 3 நாட்களுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய ஒரு வகுப்பினுடைய லிங்க் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம வந்து கொடுத்துடுறோம். அப்ப என்ன, முன்னோக்கியும் நம்மளால செயல்பட முடியும். எதை கொண்டு? அறிவையும் மனதையும் பயன்படுத்தி மட்டும்தான். ஆனா உடலை வந்து நம்ம முன்னோக்கி வந்து 3 daysக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல இப்படி இருப்போம் அப்படிங்கறது நம்மளால பிசிக்கல் பாடி என்னது கொண்டு போய் வந்து நம்ம வைக்க முடியாது. ஏன்னா ஃபியூச்சர்ங்கிறது நமக்கு அன்பிரடிக்டபிள். இன்னும் வந்து நமக்கு ரியாலிட்டிக்கு ப்ராக்டிகாலிட்டிக்கு வரல. அப்போ இதுல இருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போதுமே ப்ராக்டிகாலிட்டியோடவும் ரியாலிட்டியோடவும் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு. ஆனா நம்ம இந்த ப்ராக்டிகலோட ரியாலிட்டியோட பல்வேறு இடங்கள்ல வந்து ரொம்ப எக்ஸசிவ் நேச்சர்ல இருக்கக்கூடிய அறிவையும் மனதையும் பயன்படுத்தி நாம இந்த உடலை ஏதோ ஒரு காரணங்களால கேடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். எஸ், இப்போ வரையில் நான் சொன்னது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ், தேங்க்யூ மேடம். எஸ், வேற யாராவது? நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சார் புரிஞ்சது சார். வெரி குட், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்ப என்னன்னா நம்ம இந்த லைவ்லயே நம்ம பார்த்துட்டோம் சார், 2 நிமிஷம் போன மாதிரி இருந்துச்சு, 3 நிமிஷம் போன மாதிரி இருந்துச்சுன்னு. ஆனா ஒரிஜினலா ஒரு 40-50 நிமிடங்களை கடந்தோம். 40-50 நிமிடங்கள் பிசிக்கல் பாடி எங்கேயே தான் இருக்கு. ஆனா அறிவுக்கும் மனதிற்கும் 2 to 3 minutes மட்டும் அல்ல 5 to 10 minutes மட்டும் போன மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ நமக்கு வரக்கூடிய உடல் சார்ந்த பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு அறிவும் மனமும் எந்த அளவுக்கு வந்து தாக்கங்களை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான வாய்ப்பாக இந்த ஒரு லைவ் செஷன் அப்படிங்கிறத அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்ததான் வால்நட்டை பத்தி சொல்லுங்க சார். இன்னும் நிறைய டாபிக் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி, வால்நட்டுக்குள்ள வருவோம். இப்ப இந்த மாதிரி வந்து வால்நட்டுங்கிறது எல்லா இடங்கள்லயும்
எல்லாருக்கும் எந்த விதமான ஒரு ரோல்ஸ் ப்ளே பண்றதுக்கும் தேவைப்படும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ நாம பொதுவா சொல்லுவோம் இல்லையா, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த மாற்றம்னு சொல்லக்கூடியது எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலுமே டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அது போல நம்ம ஒவ்வொருவரும் இந்த உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த மாற்றங்களை வந்து சரியா வந்து நம்ம அந்த ப்ராக்டிகாலிட்டி ரியாலிட்டி அப்படிங்கிற அடிப்படையில வந்து நம்ம சரியா கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா, பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு அறிவு சார்ந்தும் உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் இருக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அது அதுவாகவே இருந்தால் அனைத்தும் நலம். அப்ப அது அதுவாகவே இருந்தால் அனைத்தும் நலம். அப்ப எது எதுவாகவே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடியது அந்த நேரம் எப்படி வந்து நமக்காக ஸ்லோவா போறதும் கிடையாது, ஸ்பீடா போகிறதும் கிடையாது. அது அதுவாகவே சரியான நேரம் வந்து காட்டிட்டே இருக்கோ, அது போல நம்ம பிசிக்கல் பாடியும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அதனுடைய நேரத்தினுடைய ஒப்பிடும்போது ப்ராக்டிகலாவும் ரியாலிட்டியாவும் சரியா தான் வந்து இயங்கிட்டு இருக்கோம். ஆனா நாம என்ன பண்றோம், அறிவையும் மனதையும் அளவுக்கு அதிகமாகவோ அல்லது அளவுக்கு குறைவாகவோ பயன்படுத்தி இந்த உடலுக்கு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் பல்வேறு விதமான விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதைய புரிஞ்சுக்கணும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? புரியுது. சரி, அடுத்த இப்ப வால்நட்டுக்குள்ள போக போறோம். இப்போ இந்த மாதிரி வந்து அது அதுவாகவே இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் நம்ம எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அத்தனை இடங்கள்லுமே நமக்கு அது அதுவாகவே செயல்படுவதற்கோ அல்லது அது அதுவாகவே இருப்பதற்கோ வால்நட் அப்படிங்கிறது தேவை. சார் ரொம்ப டெக்னிக்கலா போறீங்க சார், புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. இப்போ ட்ரெயின் வந்து எக்ஸாம்பிள் எடுப்போம். லைஃப் இஸ் லைக் ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொன்னா, ட்ரெயினிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட தண்டவாளத்துல போகும். அதுல லோக்கோ பைலட் இருப்பாரு, கடைசி பெட்டியில கார்டு இருப்பாரு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர், சிட்டிங், ஜெனரல் அப்படிங்கிறது இருக்கும். இன் பிட்வீன்ல அங்க நமக்கு உணவுகளை வந்து சமைத்து பரிமாறுவதற்காக வெண்டார்ஸ் உடைய செஷன் அப்படிங்கிறது இருக்கும், குக்கிங் செஷன், அந்த கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் இருக்கும். பொதுவா வந்து ஒரு நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் ட்ரெயின்ல வந்து இது மட்டும் தானே இருக்கும், இல்லை தாண்டி வேற ஏதாவது இருக்குமா? எஸ், ஒரு சில பப்ளிக் ட்ரெயின்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு கம்பார்ட்மெண்ட் தனியா பார்த்தீங்க அப்படின்னா கார்டுக்கு முன்னாடி இதே ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லக்கேஜுக்காகவும் இருக்கும். போஸ்டல் லக்கேஜஸ் அப்படிங்கிற மாதிரி லக்கேஜ் கொண்டு போறதுக்கும் அந்த ஒரே பர்டிகுலர் ட்ரெயின்ல வந்து இருக்கும். எஸ், இது தாண்டி ஏதாவது வந்து ட்ரெயின்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக சார் சக்கரம் இருக்கு சார், பிரேக் இருக்கு சார், ட்ரெயின்ல சீட் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அறிவு ரீதியான பதில்களாக இல்லாமல் ப்ராக்டிகலான ரியாலிட்டியான ஆன்சர்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறேன். எஸ், இது தாண்டி வேற ஏதாவது இருக்கா ட்ரெயின்ல? எஸ், எஸ் ப்ளீஸ். இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் சார் இருக்கும். ஓ, இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் இருக்கும். கொஞ்சம் அறிவு அவ்வளவுதான். பயன்படுத்தி அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டிக்குள்ள வர்றீங்க. ஓகே, பாருங்க, அவ்வளவுதான். அறிவு கொஞ்சம் அங்க கொஞ்சம் நிறைய எட்டி பார்க்குது மேடம் உங்களுக்கு அறிவு. அது வந்து அறிவுக்கு அறிவு ரீதியா நல்லது, ஆனா அது உடல் ரீதியாக நல்லதா இல்லையான்னு சொல்லி நீங்களா தான் முடிவு பண்ணிக்கணும். எஸ், சரி. ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். எஸ், வேற யாராவது இருக்கீங்களா? வேற ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ மேடம். சரி, இப்போ அந்த ட்ரெயின் ஜர்னி அப்படிங்கிறதுல ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல எப்படி இருப்பாங்க? ரொம்ப கூட்டமா இருப்பாங்க, நெரிசலா இருக்கும், கால் வைக்கிறது இடம் இருக்காது, சரியா வந்து நமக்கு ரொம்ப நீட்டா இருக்காது, கிளீனா இருக்காது, அல்லது வந்து கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, சரியா காத்து வராது,
ஒருத்தர் இடிச்சிட்டு சண்டை போட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்ததா சிட்டிங் அப்படிங்கிறது வரும், அடுத்தது ஸ்லீப்பர் இப்படிங்கிற அடுத்தடுத்த நிலையில வரும்போது ஃபர்ஸ்ட் ஏசி அப்படிங்கிறத நமக்கு ஒரு அந்த அந்த ஒரு படியில ட்ரெயினை பொறுத்தவரையில ஒரு உச்சபட்சமான ஒரு அம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஏசிக்கு வந்து இருக்கும். அடுத்து நம்ம இன்ஜின் கார்டு இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கூட இன்ஜின்ல இருக்கக்கூடிய அந்த லோக்கோ பைலட்டுக்கு கூட அந்த அளவுக்கு வசதி வந்து இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் ஏசில அவ்வளவு வசதி இருக்கும். am I right? சரிதானே? ஆமா சார். சரி. அப்போ ஈவன் தோ அந்த ட்ரெயினை வந்து ரன் பண்றவரும் அந்த லோக்கோ பைலட்டாவே இருந்தாலும் அவருக்கே இல்லாத வசதிகளோட யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெயின்ல ஜேர்னி பண்ணக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஏசில போகக்கூடிய நபர்களும் இருக்கும். அப்போ நம்ம லோக்கோ பைலட்டுக்கும் கார்டுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வசதிகள் அப்படிங்கிறது இருக்குன்னு எடுத்துக்குவோம். அப்போ கார்டுங்கிற ஒரு கடைசி பெட்டியில் இருப்பாரு, லோக்கோ பைலட் ஃபர்ஸ்ட் இன்ஜின் கிட்ட முதன்மையா வந்து லோக்கோ பைலட் அப்படிங்கிறதும் கடைசி அப்படிங்கிறது நமக்கு காட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இன் பிட்வீன்ல காட் இருக்கக்கூடிய பகுதி கடைசி பகுதியில இருந்து அப்படியே நம்ம முன்னோக்கி வந்தோம் அப்படின்னு சொன்னா ஜெனரல் அல்லது சிட்டிங், ஸ்லீப்பர், செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி இந்த மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஏசி வரையில வரும். பட் இப்ப ஜெனரல் ட்ரெயின்ல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே நமக்கு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், கடைசியிலும் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம அந்த கோர்வையாக அந்த உணர்வு ரீதியான விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப இதுல வந்து என்னன்னா இப்போ நாம எய்தர் அந்த லோக்கோ பைலட்டா இருக்கலாம் அல்லது அந்த கார்டா இருக்கலாம் அல்லது ஜெனரல்ல டிராவல் பண்ணக்கூடியவங்க சிட்டிங், ஸ்லீப்பர், செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசின்னு சொல்லி எதுல டிராவல் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஏசில வந்து சொகுசா வந்து பிரயாணம் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக நாம அந்த ட்ரெயினோட முன்னாடி ஸ்பீடா வந்து போக முடியுமா? எஸ், நான் ஃபர்ஸ்ட் ஏசில இருந்து ரொம்ப சொகுசா இருக்கும், லோக்கோ பைலட் கூட அவ்வளவு வசதி கிடையாது, அப்போ நான் வந்து ரொம்ப ஸ்பீடா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி போக முடியுமான்னா போக முடியாது. அப்போ அந்த ட்ராக் என்ன தன்மையில இருக்கோ அந்த ட்ரெயினுடைய கெப்பாசிட்டி என்னவோ, எந்த நேரத்தில் இயக்கப்படுகிறது, எவ்வளவு தூரம் இயக்கப்படுகிறது இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து அந்த டிரைவருக்கான எக்ஸ்பீரியன்ஸோ அந்த வண்டியினுடைய தன்மையில் என்னவோ அதற்கேற்ற மாதிரி அந்த லோக்கோ பைலட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட லிமிடேஷன் இருக்கும், இந்த ஏரியாக்கெல்லாம் இவ்வளவு ஸ்பீடு தான் போகணும், நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்பீடா போகலாம் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் அப்படிங்கிறதுக்கும் அந்த தன்மைக்குள்ளதான் அவங்க அந்த ட்ரெயினை வந்து ரன் பண்ணிட்டு போவாங்க. அப்போ நாம சொகுசா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நமக்கு அந்த நேரம்னு சொல்லக்கூடியது ரொம்ப வேகமாகவும் போகாது. அதே போல நம்ம ஜெனரல்ல இருக்கோம் சார், கால் வைக்கிறது கூட இடம் இல்லை, மூச்சு வாங்க கூட அங்க பிளேஸ் இல்லை, காத்தே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அடிதடியோட கூட்டத்துல நெரிசல்ல இருந்தாலும் நமக்காக ட்ரெயின் அப்படிங்கிறது ஸ்லோவா போகவும் போகாது, அது அதுவாகவே இயங்கும். அப்போ அதுவாகவே இயங்கும் போது அனைத்தும் நலன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம ஜெனரல்ல இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் ஜெனரலை பொறுத்தவரை அதுதான் தன்மை. ஃபர்ஸ்ட் ஏசில இருந்தா நல்லா சொகுசா இருப்பாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஏசிக்கு அதுதான் தன்மை. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஏசியா இருந்தாலும் சரி, ஜெனரலா இருந்தாலும் சரி, லோக்கோ பைலட்டா இருந்தாலும் சரி, கார்டா இருந்தாலும் சரி, அந்த கிரைட்டீரியா அந்த என்விரான்மெண்ட் என்ன இருக்கோ, ட்ராக் எப்படி இருக்கோ, ட்ரெயின் எப்படி இருக்கோ, எந்த நேரத்துக்கு சொல்றாங்களோ, எவ்வளவு ஸ்பீடுன்னு சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் அந்த ரூட்ல அந்த ஒரு படியில ட்ரெயின் போக முடியுமே தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஏஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நமக்காக அந்த ட்ரெயின் அப்படிங்கிறது சீக்கிரமா போய் ரீச்சும் ஆகாது, ஜெனரல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோவாகவும் போகாது. அப்போ அதுவாகவே இயங்கினால், அதுவாகவே இருந்தால் அனைத்தும் நலம். இந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? புரியுது சார், புரியுது. சரி, இப்போ இது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா உடல். அப்போ உடல் அதுவாகவே சரியாதான் இருக்குது, சரியாதான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஏசின்னு சொல்லக்கூடியது, ஜெனரல்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா அறிவு மனம் அப்படிங்கிற பேர்ல, சார் நல்லா படிச்சுட்டா செட்டில் ஆயிடலாம் சார், நல்லா சம்பாரிச்சுட்டா சந்தோஷமா இருந்துடலாம், ஏன்னா நல்ல பெயர் வாங்கிட்டோம் அப்படின்னா சொசைட்டில ஹாப்பியா இருந்துக்கலாம், நினைச்சதை அடைஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம், இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கு அடுத்தது மனம் எப்படி இருக்குன்னா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் மாதிரி, சின்ன ஒரு பிரச்சனை இருந்தா கூட உடனே ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி சின்ன ஒரு விஷயத்த கூட மைண்ட் அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு எதையோ வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம அது அறிவை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தினாலும், யாராவது ஸ்கிரீன்ல வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அறிவை நம்ம எவ்வளவுதான் பயன்படுத்தினாலும் தெரியாம பட்டுச்சு நம்ம கருத்து. ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். ம். அப்ப நம்ம அறிவை எவ்வளவுதான் பயன்படுத்தினாலும், மனதை எவ்வளவுதான் பயன்படுத்தினாலும், அது எதோட சேர்ந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உடலோடு சேர்ந்து டிராவல் பண்ணணும். ஏன் அப்படின்னா உடலினுடைய வேகம் என்னவோ அதற்கேற்ற மாதிரி செயல்பாடுகள்ல தான் மனம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆனா அது அறிவு ரீதியா பார்த்தோம்னா அறிவுக்கு ஸ்பீடு அதிகமா இருக்கும். மனம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனதிற்கு ஸ்பீடு அதிகமா இருக்கும். பட் இந்த உடல்னு சொல்லி எடுக்கும்போது அந்த உடலுடைய ஸ்பீடு அப்படிங்கிறது இந்த அறிவுக்கும் மனதிற்கும் ஒத்த தன்மையில இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேன்மையான நிலையிலேயோ அல்லது மகிழ்ச்சியான நிலையிலேயோ இருக்க முடியும். அப்படின்னு சொல்லும்போது நாம எப்படி சார் இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஜோக்கர் மாதிரி இருந்துக்கணும். இப்ப ஜோக்கர் மாதிரினா நம்ம சொல்ற மாதிரி ஜோக்கர் கிடையாது. நம்ம அந்த உற்சாகத்தோட இருக்கணும், உத்வேகத்தோட இருக்கணும், மாற்றங்களை வரவேற்கணும், எல்லா இடத்திலும் பொருந்தி போகக்கூடிய தன்மையாளர்களா இருக்கணும். அப்போ அறிவை நம்ம பயன்படுத்துவதோ மனதை வந்து நம்ம எக்ஸஸா பயன்படுத்துவது தவறு கிடையாது. ஆனா அது உடலை பாதிக்காத அளவுல வந்து இருக்கணும். எங்கேயாவது வந்து நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டதை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஜோக்கர் வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க சார், இல்ல வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்கேயாவது வந்து ஃபீல் பண்ணிருக்குமா பொதுவாக? எஸ், இல்லை சார். இல்ல. அப்ப அந்த ஹர்ட்டிங் நேச்சருங்கிறது இங்க பெரும்பாலும் வந்து இருக்காது. அப்ப பெரும்பாலும் வந்து நமக்கு அந்த உடல் ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ மன ரீதியாகவோ யாருக்கு வந்து நிறைய தொந்தரவுகள் வந்து அப்படின்னு சொன்னா பொதுவாக மாற்றங்களை வரவேற்காத நபர்கள் அல்லது அந்த சூழலோடு பொருந்தி போகாத நபர்கள். அப்ப அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றோம் சார், இப்ப நமக்கு டிக்கெட்டே கிடைக்கல, ஜென்ரலா தான் ஏறிட்டோம் அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் டு அக்செப்ட் தட் ரியாலிட்டி. அப்ப வந்துட்டு வந்து ட்ரெயின் வந்து நான் வந்து லேட்டா வந்துட்டேன், இல்ல நீங்க டிக்கெட்டே கிடைக்கல, இந்த ட்ரெயின்ல என்னால வந்து எப்படி போக முடியும், ஜென்ரலா போக முடியாது, இதெல்லாம் வந்து அங்க ஒரு காரணங்களே கிடையாது. அப்ப நம்ம அடுத்தடுத்ததை வந்து நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஃபர்ஸ்ட் ஏசியா இருந்தாலும் சரி, ஸ்லீப்பரா இருந்தாலும் சரி, ஜெனரலா இருந்தாலும் சரி, ஏதன் லோகோ பைலட்டா இருந்தாலும் சரி, கார்டா இருந்தாலும் சரி, அந்த பயணம் அப்படிங்கிறது வந்து நம்ம தொடர்ந்து போகக்கூடியதா தான் இருக்கணுமே தவிர்த்து ஏதோ ஒரு காரண காரியங்களால நம்முடைய அறிவையும் உடலை மனதையும் பயன்படுத்தி நாம அதை அவாய்ட் பண்ணவும் கூடாது அல்லது டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப லைஃப்ல நிறைய நபர்களுக்கு வந்து நிறைய வெவ்வேறு விதமான விஷயங்கள் வந்து இருக்கலாம், பல்வேறு விதமான பிரச்சனை அப்படிங்கிறது. ஆனா எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு இந்த அறிவை மனதை பயன்படுத்தி நாம ஒண்ணு அந்த ப்ராக்டிகாலிட்டி ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய தன்மைகள்ல இல்லாம இது ஒண்ணு நம்ம ரொம்ப ஸ்பீடா இருப்போம் அல்லது ரொம்ப ஸ்லோவா இருப்போம். ஆனா அது அதுவாகவே இருக்கக்கூடிய தன்மையில் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு வந்து காரணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது அதுவாகவே இல்லாமல் போதல் தான். அது அதுவாகவே என்ன அர்த்தம், அந்த உடல் உடலாகவே அந்த நேரத்தினுடைய அடிப்படையில் ப்ராக்டிகாலிட்டியாவும் ரியாலிட்டியாவும் செயல்படாமல் போவது மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணம். இது வந்து என்னோட அனுபவ ரீதியாக நான் உணர்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? கரெக்ட் தான் சார். சரி, இதுல யாருக்காவது கேள்விகளோ சந்தேகங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கா இதுல? சரி, இப்போ நமக்கு வந்து இந்த வால்நட் பேச்சுலர் ரெமடியை பத்தி மலர் மருத்துவம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது பயம் வரும் சார், அப்போ வந்து இந்த மாற்றங்களை கொண்டு வர்றதற்கு பெண்களா இருந்தாங்கன்னா ஏஜ் அட்டன் பண்றாங்க, புபர்ட்டி பூ பெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புபர்ட்டி டைம்ல வந்து கொடுக்கலாம் சார். குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா பல் முளைக்குது அப்படின்னா அப்ப கொடுக்கலாம் சார். ஒரு புதுசா ஒரு வீடு வாங்க ஒரு புது இடத்துக்கு போறோம்னா அப்ப கொடுக்கலாம் சார். மேக்சிமம் வந்து இந்த புதுசு அப்படிங்கிற கான்செப்டை மட்டும்தான் நோக்கி வந்து நம்ம நிறைய இடங்களை வந்து வால்நட் அப்படிங்கிறத மாற்றம் புதியது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வந்து படிச்சிருப்போம். பட் இன்னும் கூடுதலான தன்மைகளை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் நம்ம அது அதுவாகவே இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதோ அத்தனை இடங்களிலுமே நமக்கு வால்நட் அப்படிங்கிறது தேவை. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் அப்ப அது அதுவாக நம்ம இல்லாம என்னென்ன விஷயங்கள் இருக்கும், நம்ம சுத்தி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளியரா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
அப்போ அது அதுவாகவே இல்லாமல் போவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உடல் கிடையாது, நம்முடைய இந்த அறிவும் மனமும் மட்டும்தான். ஏன் அப்படின்னா இந்த அறிவும் மனமும் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஸ்பீடா நினைச்சா ஸ்பீடா போற மாதிரி இருக்கும், ஸ்லோவா நினைச்சா ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். ஆனா உடலை பொறுத்தவரையில அது அதுவாகவே நேரம் எப்படி வந்து ஒரே மாதிரி செயல்படுதோ, ஒரே மாதிரி வந்து இந்த ஸ்பீட்ல வந்து போகுதோ, அதே மாதிரி தான் உடலும் வந்து செயல்பட்டுட்டு இருக்கும். அதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன பார்த்தோம், 7:45 வரையில அது வரையில இணைந்திருக்கக்கூடிய நபர்களும் ஒவ்வொருத்தருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சார் ஆமா சார் 5 நிமிஷம் போன மாதிரி இருந்தது, 2 நிமிஷம் போன மாதிரி இருந்தது, 3 நிமிஷம் போன மாதிரி இருந்தது, 15 மினிட்ஸ் போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி. ஆனா பிராக்டிகலா ரியாலிட்டியா எத்தனை எத்தனை நிமிடங்கள் போயிருந்தது அப்படின்னா 44 அல்லது 45 மினிட்ஸ் வந்து கடந்திருந்தோம். அப்ப நம்முடைய அந்த அறிவு மனம் அப்படிங்கிறது அந்த இன்டராக்ஷன் உள்ள போகும்போது நம்மை அறியாமலேயே நம்ம அந்த அறிவையும் மனதையும் வந்து நம்ம ஓவர் ஆக்டிவா வந்து பயன்படுத்திட்டு இருப்போம். அப்ப அது ஓவர் ஆக்டிவ் இருக்கிறது தவறு கிடையாது, ஆனா அது டாலரபிள் லிமிட்டுக்குள்ள ஆல்வேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் பிரச்சனை. சார் இரவு வந்து கண் முழிக்க கூடாதுன்னு சொல்றாங்க சார், அப்ப இரவுல வந்து கண் முழிக்கவே கூடாதா அப்படின்னா இல்ல, கண்டிப்பா வந்து கண் முழிக்கல, ஒன்றும் தவறு கிடையாது. பட் எப்போ ரேரா வந்து அக்கேஷனலா வந்து ஏதோ ஒரு விஷயங்களுக்காக வந்து ரேரா வந்து இருக்கலாம். அதுக்காக வந்து இரவுல வந்து கண் முழிச்சிட்டு இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம தூங்காமே இருக்கிறதுங்கிறது உடலுக்கு எதிராக நம்ம செயல்படும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ அது அதுவாகவே அந்த உடலுங்கிறது செயல்படாமல் போவதற்கு நம்ம அந்த அறிவையும் மனதையும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். கிளியர்? சரி, அப்ப நம்ம தியரிட்டிக்கல் ரீதியா எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய என்ன அப்படின்னு சொன்னா எந்த ஒரு புதிய விஷயங்களா இருந்தாலும் அங்க நான் என்ன பண்ணலாம், வால்நட் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே போல நம்ம சொசைட்டில இருந்து வரக்கூடிய இன்ஃபுளுசஸ்ல நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கும் வால்நட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து தீய பழக்க வழக்கங்கள் அல்லது ஹோல்டு ஹேபிட்ஸ்ல இருந்து நம்மளை வந்து அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வால்நட்டுங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா. இந்த மொத்த விஷயங்களும் எதை சார் குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது அதுவாகவே இல்லாத தன்மை குறிக்கிறது. இப்போ இந்த மொபைல் போன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளா எடுத்தோம்னா ஒரு சிலர் வந்து இருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ மொபைல் போன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எவ்ரி மந்த் நிறைய புது மொபைல் மாடல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஒரு சிலர் எல்லாம் இருப்பாங்க எப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை என்னென்ன புது மொபைல் எல்லாம் வருதோ அடிக்கடி வந்து மொபைல் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா யாராவது அந்த அப்படிப்பட்ட நபர்களை? அட்லீஸ்ட் வருடத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அடிக்கடி மாத்திட்டே இருப்பாங்க. எஸ், பார்த்திருக்கீங்களா? எஸ் சார், பார்த்துருக்கேன். வெரி குட். சரி, இன்னொருத்தர் இருப்பாங்க 5 வருஷம் முடிஞ்சு போயிருக்கும், அதோட சாஃப்ட்வேர் அப்டேட் 5 இயர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சு போய் கூட 7 இயர்ஸ் பயன்படுத்தினேன், 10 வருடங்கள் பயன்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓல்டு போன்லயே வந்து மொபைலே வந்து பயன்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ இதுல 2 விஷயங்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல வந்து இந்த மாற்றங்கள் வந்து அளவுக்கு மீறிய மாற்றங்களா இருக்காங்க. இந்த ஓல்டு மொபைல் ரொம்ப நாட்களா வந்து அந்த அதனுடைய லைஃப் டைம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்து நிறைய பயன்படுத்திட்டே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மாற்றங்களை வந்து தேவையான அளவு வந்து பயன்படுத்தாம இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு இடத்துல மாற்றங்களை வந்து அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க, மொபைல் வந்து அடிக்கடி மாத்திட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மாத்தவே இல்லை, சேஞ்ச் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா போதிய அளவான அந்த மாற்றங்களை அவர் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற அர்த்தம். இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அதுவாகவே இல்லாத தன்மையில இந்த 2 நபர்களுமே இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ஓவரா இருக்காங்க, இன்னொருத்தவங்க அண்டரா இருக்காங்க, அவ்வளவுதான். அண்டர் ஆக்டிவ் ஓவர் ஆக்டிவ் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த நார்மல் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மொபைல் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸோ அல்லது 4 இயர்ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எவ்வளவு அல்லது எத்தனை வருடங்களா வந்து இந்த மொபைல் போன் அப்படிங்கிறது ஜென்ரலா வந்து ரொம்ப சாலிடா வந்து சரியா வந்து பயன்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த நேரங்களை முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்து பொதுவாக வந்து நம்ம அதை மாத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் இது வந்து சார் கம்பெனிக்கார வந்து சேல் பண்றதுக்காக வந்து ஒரு மொபைல் கொடுத்து வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சொல்லுவாங்க, மறுபடியும் வந்து மாத்த சொல்லுவாங்க. அது பிசினஸ் ஆங்கிறது பார்க்காம நம்ம உணர்வு ரீதியான விஷயங்களோட மேட்ச் பண்றதுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம இதை உணர்வுகளை பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒருத்தவங்க வந்து நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கா நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணிட்டே இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க,
அந்த அதுவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஓவர் ஆக்டிவா இருப்பாங்க. சார் ஒரு சிலர் வந்து பழைய நினைவுகள் இருக்காங்க. அவங்களுடைய ஸ்டோரி பத்தி பேசுறாங்க, ஹிஸ்டரி பத்தி பேசுறாங்க, கடந்த கால விஷயங்கள் கூடிய பல்வேறு விஷயங்களை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எதுல இருப்பாங்க? அண்டர் ஆக்டிவா இருப்பாங்க. இன்னும் வந்து அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல புதிய மாற்றங்களோட செயல்படாமலே இருப்பாங்க. அப்ப இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுவாகவே செயல்படாத தன்மையில அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அந்த சூழல்களுக்கு பொருந்தியவாறு செயல்படாமல் இருப்பார்கள். அப்ப இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லா மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களுமே என்ன பாதிக்கும் சார் கேட்டீங்கன்னா, அது உணர்வுகள் வந்து நல்லா இருக்கலாம், அல்லது வந்து அறிவு வந்து சரியா இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம். ஆனா, அவர்களுக்கு அவரவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஓவரா இருக்காங்க, அண்டரா இருக்காங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவலா அவருடைய உடல் என்பது பாதிப்புகளை கொடுத்தே தான் தீரும். கிளியர் புரிஞ்சுக்க முடியுது எல்லாராலயும்? இந்த உடல், அறிவு, மனம் அல்லது ஓவர் ஆக்டிவ், அண்டர் ஆக்டிவ், ஏன் வந்து வால்நட் தேவை? எந்தெந்த இடங்கள் எல்லாம் வந்து வால்நட்ங்கிறது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. எஸ் யாருக்காவது புரியலையா? புரிஞ்சுக்க முடியுது சார். ஓவர் ஆக்டிவ், அண்டர் ஆக்டிவ். ம். இது சரி. வரைக்கும் பார்த்த வால்நட் மாதிரி இல்ல சார். ஓகே. இப்போ அடுத்தது இன்னொன்னு வந்து சொல்றோம். இப்போ இந்த மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி இந்தியால ஒண்ணு பண்ணாங்க. அப்போ 2000 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் வந்து மாறாதுன்னு சொல்லி. இப்ப அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? எல்லாருமே வந்து மாறிக்கிட்டோமா இல்லையா? அப்ப அதை விட்டுட்டு, சார் அவங்க என்ன சொல்றது? நான் என்ன சொல்றது? நான் நல்லா வந்து ஒரு 1000 க்ரோஸ் 2000 ருபீஸ் நோட்டு சேர்த்து வச்சிருக்கேன் சார். அவன் சொல்லிட்டா மாறாமலாம் போயிடுமா? அதெல்லாம் நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம விடாப்பிடியா இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபிளெக்சிபிளா போயிடுறோம். ஆனா இதே வந்து நம்ம ஒரு உணர்வு ரீதியான்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சார் இதுல எல்லாம் நான் வந்து விட்டே கொடுக்க மாட்டேன் சார். மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி நம்ம ஒரே விஷயத்துல வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருப்போம். சரி, ரிஜிடா இருப்போம். மாறாம இருப்போம். அப்ப அங்க என்ன நடக்கும்னா, இந்த உடல் அதுவாகவே செயல்படாம இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்ப எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கோம், மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாறாம இருக்கோமோ, அத்தனை இடங்களிலுமே நமக்கு இந்த வால்நட்டுக்கு தேவையான அளவுல உடல் வந்து என்னென்ன பாதிப்புகளை சந்திக்குமோ, அத்தனை விதமான பாதிப்புகளையும் நிச்சயமாக சந்திக்கும். இப்போ அதே இந்த எக்ஸாம்பிள்ல அந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல, இப்ப நான் வந்து என்னால வந்து சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது, நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ரிஜிடா இருக்காரு. இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சார் அவர் வந்து குடுத்துட்டாரு சார். ஆனா இப்ப மாத்த மாட்டேன். நான் வந்து ஃபியூச்சர்ல மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சாலும் அது அங்க வேஸ்ட் தான். அப்ப அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்போ வரணும் அப்படின்னு சொன்னா, அந்தந்த மொமெண்ட்டுக்கு வரணும். இது வந்து சார் நான் புதுசா வந்து நான் வந்து ஆபீஸ் போனா மட்டும்தான் எனக்கு வால்நட் தேவை. இல்ல வந்து புதிய வீடு வாங்கும்போது மட்டும்தான் எனக்கு வால்நட் தேவை அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நம்ம அறிவு ரீதியா யோசிக்கிறது மட்டும்தான். ஆனா அதுவாகவே இருக்கக்கூடிய தன்மையில யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அறிவையும் மனதையும் பயன்படுத்தி ஸ்டார்டிங் எல்லாம் சொல்லியிருந்த மாதிரி அந்த டாலரபிள் லிமிட்டுக்குள்ள நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நபர்களுக்கும், ஒவ்வொரு இடங்களிலும் தேவைப்படும் இந்த ஜோக்கர் என்று சொல்லக்கூடிய வால்நட். எஸ் தேவைப்படும் நினைக்கிறீங்களா இல்ல தேவைப்படாதுன்னு நினைக்கிறீங்களா? தேவைப்படும் சார். இல்ல நம்ம அறிகுறியை தெரிஞ்சு வச்சிருக்க மாதிரி, சார் மாற்றம் வந்தா மட்டும் கொடுக்குறோம் சார், இதெல்லாம் எதுக்கு சார் டெய்லி கொடுக்கணும் செய்யணும், அதெல்லாம் அவசியமே இல்லை சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது அறிவு ரீதியா மன ரீதியா மட்டும்தான். ஆனா உடல் ரீதியான்னு சொல்லி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நபர்களுமே அதுவாக இல்லாமல் போவதற்கு இந்த மனதையும் அறிவையும் பயன்படுத்தி ஒன்னு நம்ம ஓவர் ஆக்டிவ்ல இருப்போம் அல்லது அண்டர் ஆக்டிவ்ல ஏதோ ஒரு வகையில இருப்போம். அந்த ஓவர் ஆக்டிவ் அண்டர் ஆக்டிவ்ல இருந்து நம்ம வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அது வால்நட்டால மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சாத்தியம். அதே மாதிரி நம்ம எந்த ரெமெடி வேணா ஓவர் ஆக்டிவ் அண்டர் ஆக்டிவ் அப்படிங்கிற மாதிரி எது வேணா நம்ம எடுத்துக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் அதுல வந்து ஒரு பிரதானமான ரெமெடியாக வால்நட் அப்படிங்கிறது தேவைப்படும். இதான் சொன்னோம் இல்லையா, சர்க்கஸ்ல கூட ஜோக்கருங்கிறோம் நமக்கு வந்து இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது அபிஷியலா வந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துல வந்து கரெக்டா ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளை வந்து உற்சாகப்படுத்துவதற்கும் நம்ம வந்து அந்த சர்க்கஸ் வந்து ரசிக்கும்படியாகவும் செய்வதற்கு அந்த ஜோக்கர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் முன்பாகவோ 1 மணி நேரம் முன்பாகவோ பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அப்ப அது போல் நம்ம வந்து ஓவர் ஆக்டிவா இருந்தாலும் சரி, அண்டர் ஆக்டிவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரெமெடி எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக அதற்கு முன்னாடி நம்ம வால்நட் அப்படிங்கிறத எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் மத்த நம்ம ரெமெடிஸ் எடுக்கும்போது மிக எளிமையான தீர்வு அப்படிங்கிறது இந்த உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, அறிவு சார்ந்து
ஒவ்வொரு நபர்களுக்குமே நிச்சயமாக நடக்கும் அல்லது கிடைக்கும் அப்படிங்கிறதோட இந்த ஒரு செஷன் அப்படிங்கிறத நிறைவு செய்யலாம். எஸ் கிளியர், எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியாகவும் சிறப்பாகவும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எஸ் இல்லையா?